உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ரேவதி, ஒரு நிமிஷம் சித்தி சொல்றத கேளு. என்ன சித்தி? இப்படியே எவ்வளவு நேரம் தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறது? உங்க அம்மா கோயிலுக்கு தான் போயிருக்காங்க. அங்க ஏதாவது சிறப்பு பூஜையா என்னன்னு தெரியல. அதான் வர லேட் ஆயிட்டு இருக்கு. ஆனா இப்ப முகூர்த்த நேரம் போய்கிட்டே இருக்கு ரேவதி. உனக்கு நிலைமை புரியுதா இல்லையா? நிலைமை எல்லாம் புரியுது சித்தி. ஆனா அம்மா வரணும் இல்லையா? ஆமா ரேவதி, அம்மா இப்படி ஒரு சந்தர்ப்பத்துல கோயிலுக்கு போனதுதான் பிரச்சனை. நான் கூட சொன்னேன், என்ன வேண்டுதலா இருந்தாலும் தாலி கட்டினதுக்கு அப்புறம் போகலான்னு. ஆனா உன் அம்மாவோட பிடிவாதம் தான் உனக்கு தெரியும்ல. நான் போயிட்டு வரேன்னு ஒரே வார்த்தையில சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. இப்ப நல்ல நேரம் வேற போயிட்டு இருக்குமா. இப்ப என்ன பண்றது சித்தி? நல்ல நேரத்துல தாலி கட்டுறது ரொம்ப முக்கியம். இது உன்னோட வாழ்க்கை. அதனாலதான் நான் ஒரு யோசனை சொல்றேன். சொல்லுங்க சித்தி, என்ன யோசனை? முகூர்த்த நேரத்தை நாம மிஸ் பண்ணிட கூடாது. அதனால மகேஷ் தாலி கட்டட்டும். அம்மா வந்து கேட்டா நான் சொல்லிக்கிறேன். அவங்க வந்ததும் உன்னை ஆசீர்வாதம் பண்ணட்டும். அம்மா இல்லாம தாலி கட்ட வேண்டாம் சித்தி, ரொம்ப தப்பு. சரி, தப்புன்னு பேசுற நேரமாமா இதெல்லாம்? உங்க அம்மா கோயிலுக்கு போனதுதான் இவ்ளோ விஷயமும். இப்ப டைமுக்கு வராததுனாலதான் இவ்ளோ பிரச்சனையும். இதுல உன் தப்பு ஒண்ணு இல்ல ரேவதி. சித்தி, முகூர்த்த நேரத்துல பொண்ணு கழுத்துல தாலி ஏறலனா அது மிகப்பெரிய தப்பு. அத நான் செய்ய மாட்டேன். அம்மா வந்தா நான் பேசிக்கிறேன். நீ மகேஷ் கையால தாலி கட்டிக்க. ஆஹா, இல்ல சித்தி, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அம்மா கண்டிப்பா வந்துருவாங்க. என் கல்யாணத்தை வச்சுக்கிட்டு அவங்க ரொம்ப நேரம் வெளியில இருக்க மாட்டாங்க. நீ சொல்றதெல்லாம் சரிதான் ரேவதி. ஆனா நல்ல நேரம் யாருக்காகவும் காத்துட்டு இருக்காதுல்ல. அது போனா திரும்ப வருமா? கல்யாணம்ங்கிறது 1000 காலத்து பயிருன்னு சொல்லுவாங்க. அத நல்ல நேரத்துல செஞ்சாதானே வாழ்க்கை நல்லா இருக்கும். நான் உன் ஃபியூச்சருக்காக தான் சொல்றேன் ரேவதி, புரிஞ்சுக்கோ. ஏங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏதோ சூழ்நிலை என் அம்மா வர லேட் ஆயிட்டு இருக்கு. அதுக்காக எங்க அம்மா இல்லாம தாலி கட்டிக்க சொல்றீங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. எங்க அம்மா இல்லாம தாலி கட்டினாதான் அது எங்களுக்கு கெட்ட நேரம். எங்க அம்மா இருந்து தாலி கட்டினா அது எந்த நேரமா இருந்தாலும் நல்ல நேரம் தான். ரோகிணி, சூப்பர் ரோகிணி, சூப்பர். பாட்டி, பாத்தீங்களா என் பொண்டாட்டி எப்படி பிச்சு உதறான்னு? ஆமையா, அவகிட்ட பேசி ஜெயிக்க முடியாது. ஆனா என்னவோ பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்த பாக்குறாளுங்க. அது போதும். ரோகிணி, ரேவதி சின்ன பொண்ணு, நீ அவளை விட மூத்தவ. நீயும் புரியாம பேசினா எப்படி? பெரியவங்க தெரியாமலா நல்ல முகூர்த்தத்துல நல்ல நாள்ல வைக்கிறாங்க? கல்யாணத்தை நல்ல நேரத்துல செஞ்சாதான் குடும்பம் ஆளை போல தழைக்கும்னு சொல்லுவாங்க. அப்ப லவ் மேரேஜ் செஞ்சுக்கிறாங்களே, அவங்க வாழ்க்கையில நல்லா இல்லையா? அவங்க பெருசா நாள் நட்சத்திரம் எல்லாம் பாக்குறது இல்லையே. ஒரு பாயிண்ட் பேசினாலும் நறுக்குன்னு பேசுறா துர்கா. துர்கா, இப்ப என்ன பேசுற நீ? நல்ல நேரம்ங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. ஒரு நிமிஷம், ஏன் ஒரு செகண்ட் மாத்தி பண்ணா கூட வாழ்க்கை நல்லா இருக்காது. சித்தி, இந்த நாள் நட்சத்திரம் எல்லாமே நாம நம்ம வசதிக்காக தான் வச்சுக்கிட்டது. பிராக்டிக்கலா யோசிச்சு பாருங்க. கடிகாரம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தானே இந்த நிமிஷ கணக்கு, செகண்ட் கணக்குலாம் பாக்குறீங்க. அதுக்கு முன்னாடி நடந்த கல்யாணம்லாம் எப்படி நிமிஷ கணக்கா பார்த்து நடந்துச்சு? துர்கா, நீ விதண்டவாதத்துல பேசுற. நான் நடைமுறைய பேசிட்டு இருக்கேன். நடைமுறைலாம் நம்ம வசதிக்கு மாறும் சித்தி. நீங்க நல்ல நேரம் அது இதுன்றீங்க. ஆனா அம்மா இல்லாம கல்யாணம் பண்றதுல எங்களுக்கு இஷ்டம் இல்ல. அவங்கள தவிர மத்த எதுவும் எங்களுக்கு பெருசு இல்ல. ஆமா, அம்மா வந்த பிறகுதான் கல்யாணம் நடக்கும். அக்கா, அம்மா வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம்.
இவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நீ கன்வின்ஸ் ஆகாத. என்ன மேடம், நம்ம என்ன சொன்னாலும் ரேவதி கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறா. இவ ஒத்துக்கிட்டாலும் இவ அக்கா தங்கச்சிங்க ஒத்துக்க மாட்டாங்க போல இருக்கே. அவங்களும் ஸ்ட்ராங்கா அம்மா வரட்டும்னு சொல்றாங்க. இப்ப என்ன பண்றது? இன்னொரு தடவை நான் ரேவதி கிட்ட பேசி பாக்குறேன். ம். ரேவதி, இப்படி வீணா பிடிவாதம் பிடிக்கிறதுல அர்த்தம் இல்ல. கோயிலுக்கு போன அக்கா இன்னும் வராம இருக்கிறது எனக்கும் சங்கடமா தான் இருக்கு. போன் போட்டாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. போனை எடுத்துட்டு போனாங்களா இல்லையானும் தெரியல. சித்தி, ரேவதி, நான் சொல்றத முதல்ல கேளு. நான் ஒண்ணு மூணாவது மனுஷி இல்ல, உன் அம்மா கூட பிறந்தவ. சொல்ல போனா நானும் உனக்கு இன்னொரு அம்மா மாதிரி தான். என்ன சித்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க? பேச வேண்டி இருக்கிறதுனால தான் பேசுறேன். உன்னோட வாழ்க்கை நல்ல நேரத்துல ஆரம்பிக்கணும்னு தான் உன் அம்மாவும் விரும்புவாங்க. நீ கல்யாணம் பண்ணிக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு தானே அம்மாவும் நினைப்பாங்க. நல்ல நேரமும் இன்னும் 3-4 நிமிஷம் தான் இருக்கு. இத தவற விட்டா அப்புறம் கல்யாணம் பண்ண முடியாது ரேவதி. இன்னொன்னு யோசிச்சு பாரு. உன் கல்யாணம் நல்லபடியா நடந்தாதான் உன் அப்பா அவரோட அப்பா அம்மாவை பாக்குறதுக்கு போக முடியும். இல்லனா உங்க அம்மா அந்த வீட்டுக்கு அனுப்பவே மாட்டாங்க. உங்க அப்பாக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா நீ இப்ப இந்த கல்யாணத்தை செஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். நீங்க சொல்றதும் சரிதான். இருந்தாலும் அம்மா இல்லாம. என்ன ரேவதி அதையே சொல்லிட்டு இருக்க? நான் உனக்கு அம்மா இல்லையா? ஏன் உன்னை பெத்தாதான் அம்மாவா? நான் உன்னை பெக்கலைய விட நீ குழந்தையில இருந்து வளர்ந்த வரைக்கும் நான் தான் உன்னை தூக்கி வளர்த்திருக்கேன். முகூர்த்த நேரத்துல நீ இப்ப தாலி கட்டிக்காம விட்டா உங்க அம்மா லேட்டா வந்தா என்ன கேட்பாங்க தெரியுமா? நான் இல்லன்னா என்னடி, நீ இருந்து என் பொண்ணை தாலி கட்டிக்க சொல்லிருக்கலாமேன்னு என்னதானே திட்டுவா. அதனால நான் பொறுப்பு இல்லாம நடந்துக்கிட்டா என்னதானே திட்டுவா. ஏதோ சூழ்நிலை அவங்க வர லேட் ஆகுது. ஆனா நீ சரியான நேரத்துல தாலியை கட்டிக்கிட்டு வந்தாதானே ஏன் அக்கா சந்தோஷப்படுவா. இப்ப நான் சொல்றேன், உன்னோட இன்னொரு அம்மாவா சொல்றேன். முகூர்த்த நேரம் போறதுக்குள்ள நீ இப்ப மகேஷ் கையால தாலி கட்டிக்கோ. என்ன சொல்ற? சரிங்க சித்தி, நீங்க இவ்ளோ தூரம் சொல்றீங்க. சரி, இந்த கல்யாணம் நடக்கட்டும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.